ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல் டே ரேப்பிடோ ஓட்ட போகிறேன். ஒரு சில வீடியோவில் ஃபுல் டே ஓட்டியிருப்பேன், ஆனால் ஃபுல் டே ஓட்டியிருக்க மாட்டேன் நான். இன்றைக்கி வந்து சான்ஸ் கிடச்சிருக்கு. இன்றைக்கி வந்து நான் 8:30க்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணி பெட்ரோல் எடுக்கலான்னு போகும்போது ஒரு ஆர்டர் வந்தது. அப்போ வீடியோ எடுக்க முடியல. பெட்ரோல் போடுறதுக்கு முன்னாடி சரவணம்பட்டி டு துடிலூர் அதுக்கு வந்து 51 ரூபா கிடச்சிருக்கு. இப்போ வந்து 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம். 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு எப்படியும் 100 கிலோமீட்டர் வரும் மைலேஜ். அதுக்குள்ளே எவ்வளோ ப்ராஃபிட் வர போகிறதான் பார்க்க போகிறேன் நான். ஏன்னா மைலேஜ் பொறுத்து தான் ப்ராஃபிட் நான் வச்சுருக்கேன். நான் ஃபுல் டே ஓட்டி பெட்ரோல் அடித்து வேஸ்ட்டு தான். எப்படி சொல்கிறது, 200 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கிறீங்கன்னா 100 கிலோமீட்டர் ஓடும் இந்த வண்டி. அது 300 ரூபா, அதாவது 200 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கணும். அப்போ தான் அது ப்ராஃபிட்டாக ஆகும். இரநூறு ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்து வெறும் 200 ரூபாய்க்கு சம்பாதிச்சிங்கன்னா அது வேஸ்ட்டு தான். அதுக்கு நீங்கள் ஓட்டாமே இருக்கலாம். ஆனால் 200 ரூபாய்க்கு அடிச்சிருக்கேன். 200 ரூபாய்க்கு மேலே ஆச்சுன்னா அடுத்த தடவை நான் கண்டினியூ பண்ணுறேன். நான் இப்போ மணி 10 ஆகுது. இதுக்கு ரைடு இப்போ வரல. பெட்ரோல் அடித்து ஒரு 4-5 கிலோமீட்டர் ஓடியாச்சு. அதனால் எங்கேயாவது ஓரமாக நிறுத்துறேன். நண்பர்களே, 2வது ரைடு வந்திருக்கு. இங்கேருந்து 2 கிலோமீட்டர் பிக்கப்பு போயிடலாம். நீங்களா? அக்கா 42 நண்பர்களே, 2வது ரைடு கம்ப்ளீட்டு. நண்பர்களே, 2வது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என்னன்னா 2 ஆர்டர் கம்ப்ளீட்னு காட்டியாச்சு. பேமெண்ட் ப்ராசஸ் ஆகலை, அதனால் காட்ட மாட்டேங்குது. இன்னும் 45 ரூபாயிலே தான் இருக்குது. வரைக்கும் வேறு ரைடு வருதான்னு பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2வது ஆர்டர் வந்து அமௌண்ட் ப்ராசஸ் ஆகிடுச்சு. அது 35 ரூபா பிடிச்சிருக்கான். அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3வது ஆர்டரு இது கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் கூப்பிட்றேன். மக்களே, 3வது ஆர்டரு பிக்கப் பாயிண்ட்டு நான் போயிட்டுருக்கேன். புரியுது 9172 போகலாம். நண்பர்களே, 3வது ரைடு முடிஞ்சு. இன்னும் இதுவும் பேமெண்ட் ஆக மாட்டேங்குது.
எத்தனை ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டேன், பேமெண்ட் ஆட் ஆக மாட்டேங்குது. பாருங்கள், பேமெண்ட் ப்ராசஸ்ன்னு வருது. வேறு ரைடு எடுக்கலான்னு பார்த்தா வரவும் மாட்டேங்குது. எவ்வளோ பிடிச்சானா தெரியலையா. லேட்டாகவும் நினைக்கிறேன். ஒரு அக்செப்ட் பண்ணிடுவோம். அப்படியே 4வது ரைடு போவோம். நண்பர்களே, 4வது ஆர்டரு பிக்கப் லைன் வந்தாச்சு. ஃபோன் அடிக்கலாம். போகலாம். நண்பர்களே, 4 ரைட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 27 ரூபா வந்திருக்கு. நண்பர்களே, இது எத்தனை ரைடுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சது 6வது 7வது ரைடு. ஒரு ரைடு வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் போயிட்டு 10 கிலோமீட்டர் தள்ளி விட்டுட்டு 6 ரூபா காசு கொடுத்தாரு. அதனால் எடுக்க முடியல வீடியோலாம். இது எத்தனாவது ரைடுன்னு தெரில. இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணோன்னே எவ்வளோ வாங்கியிருக்குன்னு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். நண்பர்களே, மொத்தம் எத்தனை ரைடுனா காட்டுறேன். மொத்தம் 8 ரைடு. ஒரு ரைடு வந்து ஃபேக் ஆர்டர்னு வந்துருச்சு. என்ன ஆச்சுன்னா, அது எப்படி கேன்சல் ஆச்சுன்னு தெரியல. காரணம் ஃபேக் ஆர்டர்னு வந்திருக்கு. நான் அந்த ஆர்டர் வந்து நான் தனியாக போய் விட்டுட்டேன். 60 ரூபா கொடுத்தாரு அவர். அது கணக்கில் இல்லை. இதில் மொத்தம் 1 2 3 4 5 6 7 ரைடு. 7 ரைடுக்கு இப்போதைக்கு 199 ரூபா, 200 இப்போ கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர் ஆகிருக்கு. இனிமேல் வர்ற ரைடு தான் எனக்கு லாபம். இனிமேல் வர்ற ரைடு எடுத்து எல்லாம் ஓட்டினா தான் எனக்கு லாபமாக வரும். 800 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன்னா அது கழிஞ்சிருச்சு. இனிமேல் வர்றது தான் லாபம். இனிமேல் ஓட்டுறது தான் ஆன் பண்ணுவோம். நண்பர்களே, நான் டவுன் ஹாலில் இருக்கேன். 9வது ஆர்டரு. இதிலிருந்து 1 கிலோமீட்டர் இங்கே டிராஃபிக்காக இருக்குது. இது கேன்சல் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ, ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கேன். அங்கேருந்து லெஃப்ட்டுங்களா? ஒரே நிமிஷம். 7ஆம் நம்பர் பஸ் அதெல்லாம் இருக்கு. எங்கேயா? டவுன் பஸ் தானே? ஆமாம், பஸ் நம்பர் 7A. நான் பஸ்ஸுக்கு பின்னாடி தான் இருக்கேன். அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி இருக்கேன். பார்த்துட்டுங்களா? ஆ
நண்பர்களே, ஒரு வழியாக இது எத்தனை ரைடுன்னு எனக்கே தெரியல. 13 கிலோமீட்ரு ரைடு. நடுவில் மழை வேறு பெஞ்சிருச்சா, அதனால் வீடியோ எடுக்க முடியல. பார்த்தா சார்ஜ் ஃபுல்லாக டெட் ஆகிடுச்சு. கஸ்டமர் ரூமில் போய் சார்ஜ் போட்டு அங்கேருந்து பேமெண்ட் பண்ணிட்டு வரேன். நான் கடுப்பாகுது. ஆனால் சார்ஜ் சரியாக போகுது, ஃபோன் தான் போகும். இது வரைக்கும் 300 ரூபா ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் ஃபோன் சார்ஜ் போட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் கண்டினியூ பண்ண போகிறேன் நான். ஆனால் இதுக்கு மேலே முடியாதப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரேப்பிடோ ஓட்டி முடிச்சிட்டேன். என்னென்னா மத்தியானமே ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஒரு டீ கடையில் போயிட்டு கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டேன் 40%. அது வரைக்கும் நான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் 40% வரைக்கும். கடைசி ரைடு வந்து 12வது ரைடு. ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. எப்படியோ பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. அப்புறம் டைம் வேறு 5:30 ஆயிடுச்சுன்ட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். டோட்டல் எவ்வளோ வந்திருக்குன்னா அது வந்து பார்க்க முடியாது, அதுக்குள்ளே சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு ஃபோனு. அந்த ரைடு ஓட்டுறதுக்கு முன்னாடி 330 ரூபாயோ என்னமோ வந்தது. சார்ஜ் போட்டுட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று நான் காட்டுறேன் உங்களுக்கு, எவ்வளோ இன்றைக்கி ஃபுல்லாக வந்திருக்குன்னு. ஆனால் இது ஃபுல் டைம் ஓட்ட முடியாது ரேப்பிடோ. பார்ட் டைமாக ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இந்த மாதிரி ஓட்டலாம், அதுக்கு மேலே ஓட்ட முடியாது. ஏன்னா இப்போவே இங்கே பாருங்கள், வண்டி வேறு நாய்ஸை வருது. ரேப்பிடோ ஓட்டக்குள்ளே லைட் மைல்டாக தான் வந்தது. ஃபுல்லாக ஏதோ செயின் ஏதோ உரசுற அளவுக்கு ஏதோ நாய்ஸ் வருது, என்னன்னே தெரியல. பார்க்கணும். இன்னும் ரேப்பிடோ வந்து நான் டெய்லி ஓட்ட போகிறதில்ல. எப்போலாம் ஒரு நிமிஷம், நான் எதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன்னா மணி சேவிங்ஸுக்காக யூஸ் பண்ணலான் இருக்கேன் ரேப்பிடோ. எப்படியும் 200 ரூபா சம்பாதிக்கலாம். 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம்னா மற்றபடி ஃபுல் டைம்லாம் ஓட்ட முடியுது. ஓட்டுறவங்களும் இருக்காங்க, அவங்க எப்படி ஓட்டுறாங்கன்னு தெரியல. ஏன்னா ரேப்பிடோ வீடியோ வந்து கம்மியாக தான் போடுவேன், எப்பயாச்சும் தான் போடுவேன். அது வரைக்கும் வீக்கெண்டில் எங்கேயாவது கூப்பிட்டு போகிற மாதிரி இருந்தால் அதை எடுத்து வீடியோ எடுத்து போடுறேன். சத்தியமாக உடம்புலாம் வலிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. எவ்வளோ சம்பாதிச்சது மட்டும் ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து அனுப்பிச்சி விட்றேன் உங்களுக்கு.